இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க மகா? ஆமா, நீ ஏன் இப்படி பண்ண? இன்னைக்கு நான் மட்டும் உன்னை பார்க்காம போயிருந்தா நீ என்னை விட்டு போயிருப்பல. அக்கா, என்கிட்ட கூட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? அந்த அளவுக்கு நான் உனக்கு அந்நியமா போயிட்டல, வேண்டாதவளாயிட்டல, அப்படிதானே? உண்மையை சொல்லுனா, நான் உன்னை ரோட்ல பார்த்தப்போ சாதாரணமா நீ எதுக்கோ வெளியில வந்திருக்கேன்னு தான் நினைச்சேன். நான் உன் பேக தான் அப்ப பார்த்தேன். அந்த சமயத்துலதான் மயில் என்ன எனக்கு போன் பண்ணுச்சு. இல்லனா நீ கிட்ட ஏதாவது காரணம் சொல்லிட்டு போயிருப்ப, அப்படிதானே? இல்லக்கா, நான் கேட்டதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலையா மகா? நான் உன்னை சொல்லவா? உன்னை நான் என் தங்கச்சின்னு சும்மா சொல்லல. நான் உன்னை என் கூட பிறந்தவளா பாக்குறேன். ஆனா நீ அப்படி இல்ல. சும்மா வாய் வார்த்தையா தான் என்ன அக்கா அக்கான்னு நீ கூப்பிட்டு இருக்க. எனக்கு தான் அது தெரியாம போச்சு. ஐயோ அக்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லக்கா. அன்னைக்கு நீங்க மட்டும் என்ன ரோட்ல பார்த்து காப்பாத்தாம போயிருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு இங்க இப்போ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அப்படியே மகா? ஏன் மகா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது பிரச்சனைனா ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. நேத்து நைட்டு எனக்கு மனசே சரியில்லை. ஒருவேளை நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ண போறேன்னு என் உள் மனசுக்கு தெரிஞ்சுதான் நான் உனக்கு போன் பண்ணிருப்பேன் போல. அப்ப கூட நான் உன்கிட்ட கேட்டேனே மகா, உனக்கு இங்க கஷ்டமா இருந்தா நான் உனக்கு வேற இடம் பாக்குறேன்னு சொன்னல, அப்ப சொல்லிருக்கலாமே. நான் கேட்டதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ இப்படி சொல்லாம கிளம்பி போயிட்டா இத நான் எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தெரியல மகா. என்ன மகா, சத்தியம் பண்ணாம அமைதியா நிக்கிற? அப்போ நீ போயிடுவ, அப்படித்தானே? அக்கா, உங்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன்? எதையும் சொல்ல முடியாத சூழ்நிலையில தான் நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கே முடிவு பண்ணேன். நான் போகலன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும்க்கா. நான் இங்க இருக்க கூடாது. இவ்ளோ பாசம் வச்ச அக்கா கிட்ட எதுவுமே பேச முடியாத இடத்துல என்ன விதி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. பண்ணு மகா, சத்தியம் பண்ணு. ஐயோ அக்கா, நான் என்னன்னு சத்தியம் பண்ணுவேன்? அப்ப நீ சத்தியம் பண்ண மாட்ட, அப்படிதானே? அப்ப நீ சொன்னது எல்லாமே பொய். என் மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்ல. அக்கா, அப்படி ஒண்ணும் இல்லக்கா. அப்படியே சத்தியம் பண்ணாம இருக்க? வேற ஏதாவது பிரச்சனையா மகா? எதுவா இருந்தாலும் சொல்லு. அந்த ஆளை தவிர வேற யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? இல்ல பிரச்சனை தான் பண்ணாங்களா? இல்லக்கா. அப்புறம் ஏன் மகா இவ்ளோ தயங்குற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் திரு கிட்ட உன்னை பத்தி பேசி பேசி திரு உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு தெரியுமா? உனக்கு தெரியும், நீ இப்படி பண்ண விஷயம் திருவுக்கு தெரிஞ்சா அவன் எவ்வளவு வருத்தப்படுவான்னு தெரியுமா? கடவுளே, அக்கா என் மேல உயிரையே வச்சிருக்காங்க. நான் உனக்கு வேண்டாமான்னு அவங்க கேட்ட அந்த நிமிஷம் என் உசிரே போயிடுச்சு. நான் இனி என்ன பண்ண போறேன்? இனி என்ன நடக்க போகுது? இது எதுவுமே எனக்கு தெரியல. அம்மா சொன்ன மாதிரி என்னால நிஜமாவே இந்த வீட்டை விட்டு போக முடியாது போல இருக்கு. ஆனா போகாம இருந்தா அதனால என்ன நடக்கும்னு நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. கடவுளே, இதுக்கு நீதான் ஒரு பதில் சொல்லணும். ஏய் ஏய், சொல்றேன்ல. ஆமா, இங்க தான் உங்க வெட்டி ஜம்பாவெல்லாம் காட்டுவீங்க. அங்க போய் அடி வாங்கிட்டு வந்து பேச்ச பாரு. ஏய், அவன் சொல்றது காதுல விழலையா? பாத்து உத்தரவு கொடு. அந்த ஏடுபட்ட பையன்கிட்ட போய் உத வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. சே, என்னத்த சொல்றது? நீங்க சொன்னதை நம்பி நான் ஏமாந்ததா இப்ப மிச்சம். அக்கா, சும்மா இதே சொல்லி சொல்லி என்ன வெறுப்பேத்த சொல்லிட்டேன். நானே இந்த லட்சுமி வீட்டுக்கு கூட்டு வர முடியலன்னு காண்ட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சும்மா இதே சொல்லிக்கிட்டு இருக்க. பின்ன சொல்லாம என்னடா பண்ண சொல்ற? ஒரு தடவைனா சரி, ஏதோ ஏமாந்து போயிட்டீங்கன்னு நினைக்கலாம். இதோட ரெண்டாவது தடவை இப்படி நடக்குது இல்ல? டேய், நான் தான் சொல்றேன்ல, அவன் கூட தான் இருக்கான்னு. நீங்க ரெண்டு பேரும் தான் அதை நம்பல. இங்கதாக்கா நீ தப்பு பண்ற.
நீங்க நல்லா யோசிக்கணும். அவன் கூட தான் இருக்கான்னா அவ எதுக்குக்கா காலங்காத்துல பைய தூக்கி தனியா நடந்து போகணும்? வைரவா என்னாச்சு? பாட்டி, நடந்த விஷயத்த கேள்விப்பட்டா நீங்களும் இப்படிதான் சிரிப்பீங்க. என்ன விஷயம்? நம்ம லட்சுமி மேல கை வச்சா மாப்பிள்ள சும்மா விடுவாரா என்ன? 2 பேரும் நல்லா அடி வாங்கிட்டு துண்ட காணோம் துணிய காணோம் தலை தெறிக்க ஓடி வந்து சேர்ந்திருக்காங்க பாட்டி. கேடுகட்ட பயலுக, இவனுங்களுக்கு வர வர புத்தி மழுங்கி போச்சு. அதான் இப்படி தலைகிருத்து போய் இந்த வேலையை பார்த்து அடி வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. நல்ல அடியோ? ஐயோ பாட்டி, ஆமா பாட்டி, நம்ம மாப்பிள்ள 2 பேரையும் நல்லா வெளுத்து விட்டுருக்காரு போல. மதுரை வீரன் தானே, என்ன சிலுப்பி விட்டவன் தானே. இப்ப சொல்றேன், எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. லட்சுமி உன் தம்பியை தான் கல்யாணம் பண்ணி வாழணுங்கிற விதி அவளுக்கு இல்ல. அப்படி இருந்திருந்தா நீங்க போட்ட திட்டத்தை எல்லாம் தவிடு பொடி ஆக்குற மாதிரி நீங்க நடத்தின நாடகத்துல மாப்பிள்ளைன்னு சொன்னவரே கோயில்ல வந்து நின்னு இருக்க மாட்டாரு. வந்தாரு, லட்சுமி கழுத்துல தாலிய கட்டினாரு, உங்களை அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டாருல. உங்க சொந்த ஊர்லயே இந்த நிலைமை, இதுல அங்க வேற போய் தூக்கிக்கிட்டு வந்துருவீங்களாக்கோ? அறிவு கட்ட முண்டங்களா, அங்க போகாதீங்க, அடிய வாங்கிட்டு வந்துருவீங்கன்னு நான் அவ்வளவு தூரம் சொன்னேன்ல. என் பேச்ச கேட்டீங்களா? இப்ப உத்தரவு கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு. மாமா, ஏண்டா? ஏன் மாமா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அந்த கிழவி மேல இருக்க கோவத்துல கண்ணு முன்னு தெரியாம நடந்துக்கிறியா மாமா? ஏற்கனவே அவன் அடிச்சதுல உள்காயம் வெளிக்காயம் எதுனே தெரியல, இதுல வெந்நீரை வேற கால்ல ஊத்திட்டேன். என்னாச்சுன்னு பாருடா. நீ ஏண்டா? கஜேந்திரா, உன் வீரத்தை எல்லாம் வயசான கிழவி என்கிட்ட தான் காட்டுவியா? உனக்கு வெக்கமா இல்ல? மாப்பிள்ளை கையில போய் அடி வாங்கி வந்துட்டு பேச்ச பாரு, பேச்ச. இந்த கிழவிய டேய் பசுபதி, நீ இவன் கூட சேர்ந்து நீயும் ஆத்தாள குட்டி சோறா ஆயிடாதீங்க. ஏய் கிழவே, நானா ஓவரா பேச போதுக்கா? மாமா விடு மாமா, உன் சாவி என் கையில தான் கிழவி. விட மாட்டேன். திரு கிட்ட நான் பேசிட்டு இருந்ததை கேட்டியா? அது கேட்டேம்மா. அத கேட்டதும் உனக்கு என்ன தோணுச்சு? நீங்க ஐயா மேல எவ்ளோ அன்பா இருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. உண்மையை சொல்லு. என்னடா அம்மா இப்படி கேக்குறாங்களேன்னு தானே யோசிச்ச? சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க மனசு என்னன்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க மகன் கிட்ட அப்படி கேட்டதும் அவரும் மறுவார்த்தை பேசாம சரின்னு சொல்லிட்டாரு. திரு எப்பவுமே அப்படிதான் மகா. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அவனுக்கும் அது பிடிக்கும். எனக்கு புரியுதும்மா. நீங்க அவர்கிட்ட அந்த விஷயத்த கேட்டப்போ ஒருத்தவங்க நம்மள விட்டு போயிட்டா கூட அவங்களோட நினைப்போட வாழ்ற சுகம் ரொம்ப பெருசு.